நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற சமூக நீதி மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் உரையை திமுக எம்பி வில்சன் வாசித்தார். அதில் நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். 1921ஆம் ஆண்டு நீதி கட்சி ஆட்சியில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதாகவும் இது சமூக நீதிக்கு கலங்கரை விளக்கமாக திகழ்வதாகவும் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இடஒதுக்கீடுக்கு எதிராக அச்சுறுத்தல் எழுந்தபோது திராவிட இயக்கம் போராட்டத்தை முன்னெடுத்ததாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தொழில், கல்வி, படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு அமலில் உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோரை முன்னேற்றுவதற்காக புதிதாக வரும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி ஆட்சியில் கடன் தள்ளுபடியால் ஆதாயமடைந்த பெரும் தொழிலதிபர்களிடமிருந்து 16 லட்சம் கோடியை மீட்டு அதனை 90% இந்தியர்களுக்கு திருப்பித் தருவோம் என்று ராகுல் காந்தி வாக்குறுதி அளித்துள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற சமூக நீதி கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய ராகுல் காந்தி, காங்கிரசின் தேர்தல் அறிக்கை புரட்சிகரமானது என்றும் இதனை பார்த்து பிரதமர் மோடி பயந்திருப்பதாகவும் கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தனது லட்சியம் என்றும் தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்றும், காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். நாட்டில் உள்ள பெரும் தொழிலதிபர்களின் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை பிரதமர் மோடி தள்ளுபடி செய்திருப்பதாக கூறிய ராகுல், பிரதமர் தள்ளுபடி செய்த பணத்தை தொழிலதிபர்களிடமிருந்து மீட்டு நாட்டில் உள்ள 90% மக்களுக்கு பகிர்ந்தளிப்போம் என்றும் உறுதிபட தெரிவித்தார். मैनिफेस्टो आपको अच्छा लगा? आपने देखा होगा कि प्रधानमंत्री पैनिक कर गए हैं. हाँ, बिल्कुल हिल गए, घबरा गए. क्रांतिकारी मैनिफेस्टो.